बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम फनादाहा मिन तहतिहा अल्लाह तहज़नी कद जअल रब्बुकी तहतकी सरिया அவர்களுக்கு அடியில் இருந்து அவரை அழைத்தார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் இறைவன் உங்களுக்கு அடியில் ஓடுகின்ற ஒரு நதியை ஏற்படுத்தி இருக்கின்றார். வஹுசி இலைக்கு பிஜிதியின் நஹ்லா, பேரித்த மரத்தின் ஒரு கிளையை பிடித்து நீங்கள் அசையுங்கள். துசாபித் அலைக்கு ருத்தபன் ஜனியா, நல்ல புதிய பழங்கள் உங்கள் மீது விழும் என்று அவர் கூறினார். அன்பிற்குரிய எல்லாரும் நல்லடியார்களே, மரியம் சூராவின் 24வது 25வது வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்கின்றன. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தங்களது வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்தார்கள். அது பிறக்கின்ற அந்த தருணத்தில் பிரசவ வலியை உணர்ந்தார்கள். மேலும் இதனால் தன்னுடைய சமூக மக்கள் குழப்பத்திற்கு ஆளாகிவிடக் கூடாதே என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த சம்பவம் நடந்து மக்களால் மறந்து போன ஒரு பொருளாக ஆகிவிடக் கூடாதா என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து தாங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதாக முதலில் ஆறுதல் சொல்லுகிறார். அல்லாஹ் தஹ்ஸனி, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்பது அம்ரம் மக்லியா, நாம் முடிவு செய்த விஷயம். அதை நீங்களும் அறிவீர்கள். பிறகு எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? ஆகவே அல்லாஹ் தஹ்ஸனி, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நெருக்கம் பெற்ற நல்லோர்கள் கவலைப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதல் வழங்குகிறார். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்கிறார். ஆனால் யார் அல்லாஹ்வை நெருங்கி நிற்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் கவலைப்பட விட மாட்டார். அதற்கான ஆறுதலையும் அந்த கஷ்டங்கள் நெருக்கடியில் இருந்து வெளியில் வருவதற்கான ஒரு தீர்வையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார். அதற்கு என்ன தேவை என்பதையும் அல்லாஹ் அருள்முறையை சொல்லி காட்டுகின்றார். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன். இந்த வசனம் பொதுவாக ஈமான் கொண்டு இறை நெருக்கம் பெற்ற எல்லா நல்லவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் தான் எங்கள் ரப்பாக இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு அதில் எவர்கள் நிலைத்து நிற்கின்றார்களோ, இஸ்திகாமத்தாக நிற்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி வைக்கின்றார். அவர்களுக்கு என்று ஒரு துன்பம், ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் மலக்குகளை இறக்குகின்றார். அல்லாஹ் தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவனத்தை நீங்கள் நற்செய்தியாக பெற்றுக் கொள்ளுங்கள். குறிப்பாக மரண தருவாயிலே இது போன்ற ஒரு சுப செய்தி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குறிப்பாக இருந்தாலும் நல்லோர்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொதுவான ஒன்றுதான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஆறுதல் தருகின்ற அளவிற்கு நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்து சொல்லுகின்ற அளவிற்கு முதலில் நாம் தகுதி உள்ளவர்களாக, பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த ஆயத்திலே அல்லாஹ்
ஏற்படுத்துகின்றார். அல்லாஹ்வை அப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதில் யார் நிலைத்து நிற்கின்றார்களோ, ஹதீஸில் வருகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இஸ்லாம் சம்பந்தமாக எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஒரு விஷயம், ஒட்டுமொத்த இஸ்லாமும் அதற்குள்ளே வந்துவிட வேண்டும். பிறகு நான் அதை பற்றி வேறு யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படக்கூடாது. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமான இஸ்லாத்தையும் ஒரே ஒரு வரியில் நீங்கள் சுருக்கி எனக்கு சொல்லுங்கள் என்பதாக அவர் கேட்டுக்கொண்டார். அதாவது ஒரு துளி, ஆனால் அது ஒரு கடலாக இருக்க வேண்டும். ஒரு துளி கடல் என்று சொல்வார்களே, கடலின் ஒரு துளி அதுவல்ல, அது பொருள் வேற. ஒரு துளி கடல் என்பதனுடைய பொருள் வேற. இஸ்லாம் கடலை போன்றது. கடலை போன்று பறந்து விரித்த இஸ்லாத்தை, அதனுடைய சட்டங்களை, அதனுடைய விளக்கங்களை ஒரே ஒரு துளிக்குள்ளே அவர் உள்ளடக்க வேண்டும் என்பதாக கேட்டு வருகின்றார். ஒரு துளி கடல் என்று எதற்கு நாம் சொல்லுவோமோ அதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்டதற்கேற்ப, அவர் கேட்டதை விட மிக சுருக்கமாக பதில் சொல்லுகின்றார்கள். குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம். அவர் 4 வார்த்தையை சொல்லி ஒரு வரியை முடிச்சார். நபி அவர்கள் 2 வார்த்தையை சொல்லி அதை பதில் சொல்லி முடிச்சிட்டார். அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள், பிறகு அதில் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். இந்த முதல் விஷயம் எல்லாத்தையும் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள 650 கோடி மக்கள்ல 250 கோடி முஸ்லிம்கள் என்றால் எல்லாத்தையும் ஆமன்து பில்லாஹ் இருக்குது. நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்பது எல்லாத்தையும் இருக்குது. ஆனா 2வது விஷயம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. சும்மஸ்தகீம், பிறகு அதில் நிலைத்து நில். நாம நினைக்கிறோம், நாம ஈமானோட இருக்கிறது, முஸ்லீமா வாழ்றது, அதுல நிலைத்து நிற்பது தானே. மூதாதையர்கள் முஸ்லீமாக இருந்தார்கள், நான் பிறந்து இத்தனை ஆண்டு காலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு 45 ஆண்டு காலங்கள்ல நான் முஸ்லீமாகத்தானே நிலைத்து நிற்கிறேன். இடையில நான் மதம் மாறி செல்லவில்லையே, கொள்கை மாறி நான் செல்லவில்லையே, நான் அதில் நிலைத்துதானே நிற்கிறேன் என்பதாக நாம் தெரிகிறோம். அதுவல்ல இந்த ஹதீஸிற்கு விளக்கம். முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாகவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல, மாறாக உண்மையான ஈமானுடைய பண்புகள் என்னவோ அந்த பண்புகள் அத்தனையும் நமக்குள்ளே தாங்கி நிற்க வேண்டும் என்பதுதான் சும்மஸ்தகீம் அலைஹி, பிறகு அதன் மீது நீங்கள் நிலைத்து நில்லுங்கள் என்பது. அப்படியேதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா என்பது ஆமன்து பில்லாஹ்வுடைய இடத்துல வந்துடும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று. ஆனால் அதற்கு பிறகு அது சொல்லுகின்ற அருமையான பாடங்களும் பண்புகளும் குணங்களும் இருக்கின்றன. அதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் நாம் அந்த ஈமான் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே நிலைத்து நிற்கிறோமா இல்லையா என்பதற்கான எடுத்துக்காட்டாம். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர் என்பது உண்மை என்றால், ஒரு மனிதர் உங்களில் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர் என்பது உண்மை என்றால், பல் யகுல் கைரா, அவர் வாய் திறந்து பேசும் பொழுது நல்ல விஷயங்களை பேச வேண்டும். அவர்கள் எஸ்குத், நல்லதை பேச முடியவில்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் பேசும் பொழுது நம்முடைய நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். நல்லதை பேசுவதற்கு நமக்கு முடியாது என்றால், நம்முடைய நாவு கட்டுப்பாடாக இல்லை, பக்குவம் வரவில்லை என்றால் நாம் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் தான் உதாரணத்திற்கு மேலே உள்ள அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இருக்கிறது. நான் ஈமான் கொண்டவர், ஆனால் அந்த ஈமானில் நிலைத்து நிற்கிறேன் என்பது உண்மை என்றால், என்னுடைய நாவில் இருந்து வரும் வார்த்தைகள் பிறரை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த பிறர் எனக்கு முன்னால் இருந்தாலும் எனக்கு பின்னால் இருந்தாலும் அவர் சம்பந்தமாக என்னுடைய நாவில் இருந்து வரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும், பிறருக்கு நன்மை தரும் வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்
தீய விஷயங்களை, பிறருக்கு இடையில் வருகின்ற விஷயங்களை பேசிவிடக் கூடாது. எனவே நாம் பேசாமல் மௌனமாக இருப்போம் என்று நான் நினைத்தால், நான் கொண்ட அந்த ஈமானில் அதை பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்ல அப்படின்னு சொன்னா ஈமான் இருக்குது. ஆனால் அதில் இஸ்திகாமத் இல்லை என்றுதான் பொருளா. இந்த ஒன்று இது போன்ற நிறைய விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நாம் அந்த ஈமான்ல இஸ்திகாமத்தாக இருக்கிறோமா இல்லையா என்பதை இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களாக நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவருக்கு நல்ல தௌஃபீக்கை தர வேண்டும். இன்னும் நாம ஈமான்ல தான் இருக்கிறதை தவிர இஸ்திகாமத்துக்குள்ள நாம அடியெடுத்தே வைக்கலனா அதை நாம் எப்பொழுதும் முழுமையாக்க போகின்றோம். நம்முடைய நாவில் இருந்து தீய வார்த்தைகள் எப்படியெல்லாம் எவ்வளவு வேகமாக எவ்வளவு சரளமாக வருகின்றது தெரியுமா? நாம பேசுறது புறமா அவதூறா என்று கூட நாம் யோசிப்பது கிடையாது. பட்டென்று சட்டென்று நாம் பேசி விடுகின்றோம். என்னைக்கு அவரை பத்தி நீங்க இப்படி பேசிட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டா இருக்கிறதான பேசுறேன், இல்லாததையா பேசிட்ட அப்படின்னு நாம பேசி அந்த பேச்சுக்கு ஒரு நியாயத்தை நாம் கற்பிக்கின்றோம். இருப்பதையும் பேசக்கூடாது, அவரிடம் இருப்பதையும் பேசக்கூடாது. ஏனென்றால் அவரிடம் இருப்பதை பேசுவதை அவர் அறிந்து வெறுப்பார் என்று சொன்னால் நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது புறமாகிவிடும். அவரிடம் இல்லாததை பேசினால் அது அவதூறு ஆகிவிடும். புறத்தை விட அவதூறு என்பது மிகப்பெரிய பாவத்தை சார்ந்தது. நாம் காலையில் இருந்து மாலையில இரவில் தூங்குகின்ற வரை நம்முடைய நாவில் இருந்து வருகின்ற அந்த வார்த்தைகளை நாம பேசிய அந்த பேச்சுக்களை எல்லாத்தையும் நாம பட்டியலிட்டு கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஒரு ஹதீஸுக்கு நாம் உதாரணமா, இந்த ஒரு ஹதீஸின் படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டது உண்மை என்றால் அவர் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த ஒரு ஹதீஸை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாம அதுக்குள்ள எங்க இருக்கோம் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ள முடியும். இது போன்ற அந்த ஈமானுடைய குணங்கள்ல ஒவ்வொன்றாக அறிந்து ஆராய்ந்து அதற்குள்ளே செயல்பட்டு அதிலே நிலைத்து நிற்பதுதான் இஸ்திகாமத். அதைத்தான் நபி அவர்கள் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கி விட்டார்கள். ஆமன்து பில்லாஹ் என்று சொல், பிறகு அதிலே நீ நிலைத்து நில். இப்படி இருந்தால் ஒட்டுமொத்த இஸ்லாம் உனக்குள்ளே வந்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படி நாம் ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு அவன் மூலமாக, அவனது மலக்குமார்கள் மூலமாக, அவன் பொருந்திய நல்லடியார்கள் மூலமாக நமது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தருகிறார். நம் கவலைகளை நீக்குவதற்கான வழிகளை தருகிறார். அல்லாஹ் தரணும், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நமக்கு அவர் ஆறுதல் சொல்லுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல ஈமான் உண்டு, இஸ்திகாமத்தாக வாழுகின்ற எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு ஆறுதல் உண்டு என்று பொதுவா இருந்தாலும் சில தனி நபர்களை குர்ஆன் வழியாக அல்லாஹ் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆறுதல் கொடுக்கப்பட்ட, ஆறுதல் வழங்கப்பட்ட அந்த நல்லடியார்களை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரடியாக மறைமுகமாக அல்லாஹ் சிலரை சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நபி அவர்களோடு சவுர் குகையிலே இருக்கிறார்கள். நாம் விரிவாக பேசிய விஷயங்கள் தான். காபிர்கள் தேடி வந்து விட்டார்கள், குகை அருகிலே நிற்கிறார்கள். அவர்கள் குனிந்து தங்களது காலை பார்த்தால் கூட உள்ளிருப்பவருடைய தலையை அறிந்து விடுவார்கள், பார்த்து விடுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காபிர்கள் வந்து நிற்பதை பார்த்து விட்டார்கள். அவங்க உள்ளத்தில் ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான பயம், ஒரு விதமான மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், காபிர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது உயிருக்கு ஏதாவது இந்த காபிர்களால் ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்தவர்கள் பதட்டமடையவில்லை, பயம் கொள்ளவில்லை, கவலைப்படவில்லை. தன்னுடைய உயிர் அவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் சய்யிதுல் கௌனைன், இருலகத்தின் தலைவர், சர்வரை காய்ந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு பயம்தான். அவங்களுக்கு ஏதோ ஆகிவிடக் கூடாது.
என் வித்து நான் இறந்தால், இந்த காபிர்களால் நான் இறந்தால், நான் ஒரு தனி மனிதன். என் வித்த, ஆனால் நீங்கள் இறந்தால் ஹலக்கத்தில் உம்மா, இந்த உம்மத்தே நாசமாகிவிடும், இந்த சமுதாயமே நாசமாகிவிடும், மனித இனமே நாசமாகிவிடும். ஏனென்றால் மனித இனத்தின் ரஹ்மத்தாக, ஹிதாயத்தாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இருக்க வேண்டும், இந்த மனித இனம் ஜெயம் பெற வேண்டும். அதனால உங்களுக்கு எந்த ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதுதான் எனது கவலை. என்னை பற்றிய கவலை இல்லை என்ன. அப்ப அவருடைய கவலை, அவருடைய பயம் என்பது அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி. அல்லாஹ் தஆலா அறிகிறாரா இல்லையா? அபூபக்கருக்கு ஏன் இந்த கவலை? அபூபக்கருக்கு இந்த பயம் எதனால்? அபூபக்கருக்கு இந்த கவலை எதனால்? என்னுடைய ஹபீப் சம்பந்தமான கவலை. அதனால் அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்குகிறார். அந்த ஆயத்தின் வழியாக நபி அவர்களை பேச வைக்கின்றார். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறார். அந்த ஆயத்தின் வழியாக நபி அவர்களை பேச வைக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, மா லர்னுக யா அபூபக்கர் பிஸ்னை, நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கிறோமா? அப்படியா நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்களும் நானும் தான் இந்த குகையில் இருக்கிறோம் என்று, நாம் ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் சாலிசுமா, இந்த ரெண்டு பேரோட மூணாவது நபராக அல்லாஹ் என்றால் உங்களுக்கு தெரியுமா என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அப்படி ஆறுதல் சொல்வதற்கு அல்லாஹ் இறக்கிய ஆயத்துதான் லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா. அபூபக்கரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அந்த வார்த்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அமைதியை தருகிறது. ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலா நபி அவர்களின் நாவின் வழியாக ஆறுதல் சொல்வதற்கு அருள்மறையை இறக்கிய பிறகு தன் புறத்திலிருந்து நேரடியாக அபூபக்கர் அவர்களுக்கு சக்கீனத்தை இறக்கிறார். வஅன்ஸலல்லாஹு சக்கீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு சக்கீனத் என்ற மன அமைதி, கவலை நீக்குகின்ற, பதட்டத்தை நீக்குகின்ற, டென்ஷனை குறைக்கின்ற அந்த மன அமைதி தருகின்ற சக்கீனத்தை அல்லாஹ் தஆலா அபூபக்கருக்கு இறக்குகிறார். இந்த ஆயத்தில் வருகின்ற அலைஹி, அவரின் மீது தன்னுடைய சக்கீனத்தை அல்லாஹ் இறக்கிறார் என்ற அந்த வார்த்தைக்கான விளக்கம் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மீதுதான் என்று விளக்கம் தெரியும். அல்லாமா ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கபீர் என்ற தஃசீரில் இதற்கான விளக்கத்தை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது நபி அவர்களுக்கு இறக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் மனம் அமைதியாகத்தான் இருக்கிறது. காபிர்களை கண்டு அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது அவர்களுக்கு 100% நம்பிக்கை உண்டு. அதனால் அந்த மனம் எப்பொழுதும் சாந்தமான மனமாக, அமைதியான மனமாக, எந்த பதட்டம் இல்லாமல், எந்த பதட்டம் இல்லாமல் அமைதி உள்ள மனமாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும். எதிரிகளை கொண்டோ காபிர்களை கண்டோ பயப்பட வேண்டிய, பதட்டம் அடைய வேண்டிய உள்ளம் அல்ல. அதனாலதான் முறையுடைய போர்க்களத்துல நபி அவர்கள் மட்டும் தனித்து களத்தில் இருக்க வேண்டிய நிலை வந்த பொழுது அவர்கள் துணிந்துக்க இறங்கினார்கள். இடுப்பில் இருந்த வாளை உருவினார்கள். தன்னை சூழ்ந்து நிற்கின்ற நூற்றுக்கணக்கான காவிரிகளை எதிர்த்து போராடுவதற்காக வாளை உயர்த்தி சொன்னார்கள். ஆனால் நபிகள் நான் நபி, நான் நபி, இதுல எந்த பொய்யும் கிடையாது. என்னை சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அதன் நபியும், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது பொய் கிடையாது என்று சொன்னார்கள். அப்ப அந்த மனசுல அமைதியும் சாந்தமும் இருந்தால்தான் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும். அதே போல நபி அவர்களை கொல்வதற்காக நபியுடைய வாய் எவ்வளவுக்கு வேண்டி என்னிடமிருந்து உங்களை யார் காப்பது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வே என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அதுவும் அந்த எடுத்துக்காட்டு. அப்ப அவங்களுடைய மனம் அமைதியாக, காபிர்களை கண்டு, எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதனால் அவர்கள் மீது அல்லாஹ் சக்கீனத்தை இறக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் சக்கீனத்தை இறக்க வேண்டியது அபூபக்கருக்கு தான். அதனால் இந்த ஆயத்து அபூபக்கரை தான் குறிக்கிறது என்று அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது தஃசீரிலே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜலாலைன் என்ற தஃசீரில் 159வது பக்கத்தில் இந்த செய்திகளின் சுருக்கத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல பொதுவான நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வின் ஆறுதல் என்பதிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி அபூபக்கரை மறைமுகமாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறாரோ, அதே போன்று மரியம்
பயப்படாதீர்கள். எனவே அல்லாஹ்வுடைய ஆறுதலும் அல்லாஹ்வுடைய ஆறுதலும் நமக்கு வேண்டும் என்றால் அதற்கு தகுதி உள்ளவர்களாக ஈமானிலே நாம் இஸ்திகாமத் உள்ளவர்களாக ஒவ்வொரு விஷயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவதற்கு ஈமானிய பண்புகள் என்னிடத்தில் என்ன இல்லை, என்ன இருக்கிறது, எதையாவது ஒன்றை நான் கொண்டு வர வேண்டுமே. உதாரணத்துக்கு இப்பொழுது விளக்கமாக சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை போல நாம் நல்லதை மட்டும் பேசுவோம், தீயதை விட்டு நாம் மௌனமாக இருப்போம் என்று ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த ஒன்றை தொடர்ந்து ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் இடம் பெற ஆரம்பிக்கும். அல்லாஹ் நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இரண்டாவது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்திற்கு தேவையான உணவு தண்ணீருக்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். முதல்ல அருமையான தண்ணீர், சுவையான தண்ணீரை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். அல்லாஹ் தருசனி கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு கருஞான ரப்புக்கி தருத்தக்கி சரியா, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு கீழே பாருங்கள், அங்கு அல்லாஹ் தஆலா ஓடுகின்ற ஒரு நதியை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ் அப்பொழுதுதான் அதை அங்கு ஏற்படுத்துகின்றார். அதாவது அதற்கு முன்னால் தண்ணீர் ஒரு ஊற்றிலிருந்து பொங்கி பிரவாகம் எடுத்து வழிந்தோடி ஒரு ஆற்றை போல வாய்க்காலை போல வழிந்தோடிய ஒரு இடம் தான். ஆனால் அது வறண்டு வற்றி போய்விட்டது. நீண்ட நாட்களாக தண்ணீர் ஓடாமலேயே கிடந்தது. அந்த இடத்துல அருகில் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்ததும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பரக்கத்தால அவர்களுக்காக அந்த இடத்தை மறுபடியும் அல்லாஹ் ஓட வைக்கிறார். வறண்டு போக ஆரம்பித்தது. அது வாய்க்காலாக ஒரு சிறிய ஆறாக ஓடையாக அது ஓட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சம்சம் தண்ணீரை ஓட வைத்தார். அந்த இருவருக்காக வந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் பயணிக்கின்றது. உலகம் முழுவதும் பயணிக்கின்ற ஒரே தண்ணீர் சம்சம் தண்ணீர் மட்டும்தான். நம்ம யாரும் பயணங்கள் போகும்போது தண்ணியை நம்ம எடுத்துட்டு போறதில்லை. அப்படியே போனாலும் 1 லிட்டர் தண்ணி தான் வண்டி போட்டு இருப்போம். அதுக்கு மேல தேவையில்லாத வேஸ்ட் லக்கேஜ் ஏறிடுவோம். ஏன் போற இடங்கள்ல தண்ணி பாட்டில் கிடைக்கும். அதனால வாய்க்கிடலாம் என்பதாக நம்ம தண்ணியை நம்ம இங்கே விட்டுட்டு போயிடுவோம். உலகம் முழுவதும் பயணிக்கின்ற ஒரே ஒரு தண்ணீர் என்றால் அது ஜம்சம் தண்ணீர் தான். அல்லாஹ் தஆலா யாருக்காக தந்தான்? நல்லடியார்களுக்காக தந்தான். அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா இங்கு ஊற்றை அவன் பொங்க வைத்தார், மறுபடியும் அதை ஓட வைத்தார். அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன், அவன் ஏற்பாடு செய்வான். அதற்கு முன்னால் அல்லாஹ் நம்மை வீணாக்கி விட மாட்டார் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்குள்ள வர. எந்த நெருக்கடியான நிர்பந்தமான சூழலில் இருக்கும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், நம்மை விட்டுவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு வர. ஜம்சம் தண்ணீர் மரியம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சும்மா கொடுக்கல. இஸ்மாயில் என்ற குழந்தைக்காக தான் தண்ணியை தேடி ஓடுறாங்க. ஆனா அதனுடைய மூல காரணமே ஹாஜரா தான். அல்லாஹ் அவர்களுக்கு சும்மா கொடுக்கல. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, நம்பிக்கையின் வெளிப்பாடாக வந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. போய்கிட்டே இருக்காங்க. யா இப்ராஹிம் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன இங்கே விட்டுட்டு போறீங்க வந்து? அதுக்கு பதில் சொல்லல. இரண்டாவது மூணாவது கேள்விக்கு பிறகு 4வது கேள்வியை மாற்றி கேட்டாங்க. யாருடைய கட்டளையால் விட்டுட்டு போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையால் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கையோடு சொன்னார்கள், பைதன் லா யுலையஅனா, அல்லாஹ்வுடைய கட்டளையால நீங்க விட்டுட்டு போறீங்கன்னா அவன் எங்களை வீணாக்கி விட மாட்டான், கைவிட்டு விட மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையா சொன்னான். அந்த நம்பிக்கையின் வார்த்தையின் வெளிப்பாடுதான் ஜம்சம் தண்ணீர், வேற ஒண்ணு கிடையாது. அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையாக வளரும் பொழுதே அவர்களுடைய மனதில் இருந்து அந்த வார்த்தை தான் இன்னல்லாஹு யர்சுக்கு மையஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் யாரை நாடுகிறாரோ அவர்களுக்கு அறியாமல் பார்த்திராத வகையில அல்லாஹ் ரிஸ்கை தருகிறார்.
இருக்கிறான் என்று அவங்க சின்ன பிள்ளையிலே சொன்னவங்க. அதனால அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அவர்களுக்கு பயன்படுகின்ற ஒரு நீரூற்றை அல்லாஹ் தஆலா மறுபடியும் ஓட வைத்தார் குடிப்பதற்காக. இரண்டாவது, அவர்கள் சாப்பிடுவதற்காக அல்லாஹ் தஆலா பேரித்த பழத்தை அங்கே ஏற்பாடு செய்கின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பிரசவ வலியால் துடித்து போன மரியம் ஒரு ஆதரவுக்காக, ஒரு சாய்மானத்துக்காக அந்த மரத்துக்கு அடியில் வந்து நின்றார். அது இப்படிப்பட்ட மரம், அது இப்படி சொகுசா இருக்கும் அப்படிலாம் பார்த்து வரல. நிர்பந்தமான நேரத்துல நம்ம வந்து பொசுக்கு வந்து உட்கார்ந்துருவோம். உட்கார்ந்த பிறகுதான் தெரியாது முள்ளு மரம் தெரியும். அது முள்ளு மரம் தெரிஞ்ச பிறகுதான் குத்துறது நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வலி கூட தெரியாது. அந்த மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆதரவுக்காக, சாய்மானத்துக்காக வந்து உட்கார்ந்தாங்க. பேரித்த மரம், அது ஒரு பட்டுப்போல மரம். நீண்ட காலமாக அதனுடைய தலை மொட்டையாகி, சில தென்னை மரங்களை பார்த்திருக்கும், அப்படியே மரம் மட்டும் தூண் மாதிரி நிற்கும், மேல ஒண்ணுமே இருக்காது. அந்த மரம் எந்த விதமான பழத்தையும் தராது, பலனையும் தராது. அது போய் வந்து காய்க்காக ஒரு பட்டு போல மரமாகத்தான் அந்த மரம் இருந்துச்சு. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாய்ந்த பறக்கத்திலே என்னவோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக ரிஸ்க அந்த மரத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தான். அதனால நீங்க அந்த கிளை பட்டு போல காய்ந்து போல அந்த கிளையை பிடிச்சிட்டு லேசா உழுக்குங்க. சுசாபித் அலைக்கு ருத்தபன் ஜமியா, ஃப்ரெஷ்ஷான, ஜமியா என்றால் நல்ல கனிந்த புது பழத்தை உங்களுக்கு அதை அப்படியே கொண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த தண்ணீரும் அந்த பேரித்த பழமும் அது ஒரு கராமத்து. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வலிவில்லா அல்லாஹ்வுடைய நேசராக இருக்காங்க. எனவே அல்லாஹ் அந்த நேசருக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் கராமத் என்று சொல்லக்கூடிய அதிசயத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். பட்ட மரம் கனிதருவதும் வட்டிய ஊற்று மீண்டும் ஊடுவதும் நல்லோர்களுக்காக. நம்முடைய பெரியவர்கள் சும்மா சொல்லல, நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். ஊர் உலகத்துல மழை பெய்யுதுன்னா எனக்காண்டி பெய்யல, ஏதோ நல்ல மனுஷன் இந்த உலகத்துல இருக்கான், அவருக்காக பெய்கிற மழைதான் நம்ம எல்லாருக்கும், எல்லா ஜீவன்கள் நல்லவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மலைகள் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அருள் போய். அப்ப இப்ப மழை பெய்யுது அப்படின்னு கேட்கலாம். இப்ப மாறிட்டாங்க பெய்யுது, காலத்திற்கு உரிய மழையா பெய்கிறது வந்து காலம் மாறி பெய்கிறது. மாதம் மும்மாறி மழை பொழிகிறது என்ற காலம் போய் மாற வந்துருச்சு. மழை என்பது இன்றைக்கு ஒரு அலாபாக, ஒரு வேதனையாக, ஒரு நஷ்டத்தை தரக்கூடியதாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நல்லோர்களுக்கான பரக்கத் என்பது அது தொடர்ந்து நமக்கு பலன் தரக்கூடிய. ஆஜராவுக்கு வந்த அந்த பரக்கத் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் வச்சிருப்பான் இன்ஷா அல்லாஹ். அதே போல மரியம் அவர்களுக்காக அங்கு எழுப்பட்ட அந்த ஊற்று ஓடிக்கொண்டுதான் இருக்கு. இதனுடைய பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஆமீர் இப்னு ஃபுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உரைகீத் ரலியல்லாஹு, 4 பேர் பயணம் சேர்ந்த ஒரு கூட்டு பயணம். அப்ப வழியில உம்மு மாதர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வீடு வந்ததும் அங்கு போய் குடிப்பதற்கு அல்லது சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா, இருந்தால் பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த அம்மாவை நாடி செல்கிறார்கள். ஏற்கனவே வறுமையான ஒரு வீடு, அந்த பகுதி ஒரு வறட்சியான நிலையில பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு பகுதி. அந்த அம்மா இந்த 4 பேருடைய முகத்தை பார்த்தாங்க. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் முகத்தை பார்த்தாங்க. இப்பேற்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எதுவுமே இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கவலை. உங்களுக்கு கொடுக்கிற மாதிரி சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ பாலும் இல்ல, உணவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்படியாமா பரவாயில்ல அப்படின்ட்டு அங்கிருந்து போக நினைக்கிறேன். ஒரு மரியாதையாக ஒரு கனிந்த முறையில நம்மை பார்த்து சொன்ன அந்த பெண்ணுக்கு நாம ஏதாவது செய்வோமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்களோ என்னமோ, அல்லது அந்த வீட்டுல இதாயத்தும் பறக்கத்தும் பொங்கி பிரவாகம் எடுக்கட்டும் என்பதாக நினைத்தார்களோ என்னவோ தெரியல. அப்படியே சுத்துக்கும் பார்த்தாங்க. ஒரு மெலித்த ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு மூலையில கிடக்கு. இந்த ஆட்டுக்குட்டி பால் கொடுக்குமான்னு கேட்டாங்க.
அந்த அம்மா சொல்லிச்சு, அதுவே வேற யாராவது பால் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் ஏறி போய் கிடக்குது. அதாவது அதிகம் எதுதான் அது ஏற்கனவே மிகப்பெரிய தேவையில இருக்கு. ஏதாவது உணவு கிடைக்காதா, குடிப்பதற்கு ஏதாவது கிடைக்காத நிலையில இருக்குது. அதுக்கு போய் பால் என்பது இருக்குது, அது நடக்காத விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வேணா அதுல பால் எடுத்துக்கலாமா, கலந்து கொள்ளலாமான்னு கேட்டேன். நீங்களாச்சு அந்த ஆதாச்சின்னு அந்த அம்மா அனுமதி கொடுத்தாங்க. அதாவது சில தௌஃபீக்களை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்படி சொல்லும் பொழுது வெடுக்கிறேன், அவனுக்கு ஏதாவது இருக்கா, அதுவே பட்ட சாவர நிலைமைகளை சக்கராத்துல உட்கார்ந்து இருக்குது, அதுக்கு போய் பால் கலக்க போறீங்க, அறிவு இருக்கா அவனுக்கு, போல வழியில அப்படின்னு தான் நம்மள மாதிரி ஆளுகள் கொந்தளிப்போம். யாராவது ஒரு ஆள் வந்து அப்படி கேட்டார், அப்படி மட்டும் அந்த அம்மா சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்வாய்ப்பு இல்லாத பெண்ணா பயணம். ஆனா அந்த அம்மா வந்தவர்களுடைய முகத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருள் முகத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிடுச்சு, இவங்க ஒரு சாதாரண ஆள் இல்லைன்னு. அதெல்லாம் நான் வேணா பால் கலக்கட்டுமான்னு கேட்ட உடனே உங்களுடைய இஷ்டம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கதான் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் போன உடனே ஆள் தானா எச்சு நின்றுச்சு. அந்த மடுவை பார்த்தாங்க, அது ஒரு மடுவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலையில இல்லை. அந்த அளவுக்கு அந்த நலிந்து வெளிந்து வத்தி போய்விட்டேன். அதுல முபாரக்கான அந்த கையை வச்சார், பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாங்க. சொன்னதோடு மட்டுமல்லாம கலக்கிறதுக்கு முன்னாலேயே பிஸ்மில்லான்னு சொல்லி கலக்க ஆரம்பிக்கணும். ஆனா கலக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த பெண்ணுக்காக ஒரு துவா செஞ்சார், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாத்திஹா, இந்த பெண்ணுக்கு இந்த ஆட்டில் நீ பறக்க செய்வாயாக அப்படின்னு ஒரு துவா செஞ்சாங்க. இந்த அம்மா ஈமான் கொள்ளல, ஒன்றும் கொள்ளல. அந்த அம்மாவுக்கு இவங்க யாருமே தெரியவும் செய்யாது. ஆனா அதற்கு முன்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு துவா செஞ்சாங்க. இப்போ வந்து அந்த கை வச்ச உடனே அந்த துவா கபூல் ஆகாது. உடனே அந்த மடு இருக்கிறது அப்படியே நிரம்பிடுச்சு. பால் காத்தவருக்கு உறுதி அந்த நேரத்துல ஆறு மாதங்களுடைய அந்த மடு எப்படி வந்து நிரம்பி காணப்படும் தனித்து, அது மாதிரி அந்த இது மாறிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பையை கொண்டு வர சொல்லி தன்னுடைய கையாலேயே பால் கறந்து முதல்ல அந்த பெண்ணு கொடுத்தாங்க. எத்தனை நாளா அந்த அம்மா சாப்பிடாம இருந்துச்சோ, அதனால முதல்ல அந்த பெண் குடிக்கட்டும் என்பதாக குடிக்க வைத்தார்கள். அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குடிக்க சொன்னாங்க. அப்புறம் அப்துல்லாஹ் இப்னு உரைக்கின் ஆமிர் இப்னு உரைலா எல்லாத்தையும் குடிக்க சொன்னாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. அப்படி கடைசியா குடிச்சிட்டு சும்மா இருந்தாங்கன்னா அது ஒரு சாதாரண செய்தி. ஆனா குடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, சாத்தியல் கௌமி ஆகிரும் ஷுர்பா, ஒரு கூட்டத்திற்கு புகட்டக்கூடியவர் தண்ணி போட்டாலும் சரி சாப்பாடு கொடுத்தாலும் சரி அவர் கடைசியா தான் குடிக்கணும், கடைசியா தான் சாப்பிடணும். ஒரு உசூல். நம்ம விருந்தாளிக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம், முதல்ல நாம ஒரு பிளேட்டை உள்ள தள்ளிடுவோங்க அப்படின்னு உட்கார்ந்து சாப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம சாப்பாடு தான். நாம தான் ஆயிரக்கணக்கில் செலவழித்து சாப்பாடு ஆக்கியிருக்கோம். நாம சாப்பிட்டா யாரு ஏன் சாப்பிட்டீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அது அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தா அது ஒரு ஒளித்தீனம். விருந்தாளிகள் பார்வையில் அது ஒரு அல்லது அவங்க அப்பதான் வாராங்க, நாம உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எந்த மரியாதையும் தெரியாத இவன் வீட்டுல நாம ஏன் சாப்பிட்டாங்க. சாத்தியல் கௌமி, ஒரு சமூகத்திற்கு ஒரு கூட்டத்திற்கு புகட்டுகின்றனர். ஆகிரும் கடைசியா தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு உசூல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்தாங்க. இது அளவு ரீதியாக, ஒழுக்கம் ரீதியான, நல்ல பண்பு ரீதியான ஒரு செய்தியை நபி அவர்களுக்கு சேர்த்து சொன்னார்கள். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புறப்பட்டார். அந்த அம்மாட்ட வந்து நீங்க ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லல, நான் யாருங்கிறத மட்டும் சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா அப்பவே மனதளவில் ஈமான் கொண்டாங்க. பிறகு கணவர் வந்தாரு, செய்தியை சொன்னாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு அற்புதமான நாவன்மையை கொடுத்தார். அவர் அந்த நாவின் வழியாக பல பேருக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். அந்த குடும்பத்தினுடைய பரக்கத் தொடர்ந்து சந்ததிகள் தலைமுறையாக இன்றைக்கும் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிரபலமான பரக்கத்து நிறைந்த குருதா ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த விஷயத்தை அவர்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள். தர்வத்தி ஷாத்து ஹீன மர்ரத் அலைஹா பலஹா சர்வத்துன் பிஹா வ நமாவும். தர்வத்தி ஷாத்து
ஒரு ஆடு மழை நிறைந்து பாறை கொட்டியது. அதனை கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகின்ற பொழுது அந்த ஆடுதான் அந்த பெண்ணுக்கு வாழ்வின் பறக்கத்தாக செல்வ செழிப்பாக மாறியது என்று சொல்லி. அப்ப எந்த ஆளு பல தராடு என்று மூலையில போட்டாங்களோ அந்த ஆளுதான் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய சொத்தாக மாறியது என்று அல்லாமா ஊசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குருநாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகும் மொத்தத்துல நல்லவர்களின் பறக்கத்து கிடைச்சிட்டா நம்ம வாழ்க்கையினுடைய நிலையே மாறிவிடும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறார், குஸ்ஸி இலைஹி பிஜிதியின் நஸ்லா. இந்த பேரித்த மரத்தின் ஒரு கிளையை பிடிச்சு நீங்க உலுக்குங்க, அது உங்களுக்கு பழத்தை கொட்டும். ருத்தபன் ஜரியா என்று சொல்லி, ஜரியா என்று சொன்னால் கனிந்த பழம். முதல்ல நம்ம நல்ல கஞ்சி பறிக்கிற அந்த பழத்துல எந்த குறையும் இருக்காது, எந்த குறையும் இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பழம். இப்போ பேரித்த பழங்கள்ல புஸ்ரி என்று ஒன்று இருக்கிறது, அது காய். தமர் என்று ஒன்று இருக்கிறது, அது கனிந்த பிறகு காய்க்கு போல உலர் பழம். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிறது ருத்தம் என்பது காய் கனியாகி காய்வதற்கு முன்னால், கனிந்து காய்வதற்கு முன்னால் உள்ள அப்படி கை வச்சா அப்படி அமுக்கும் பாருங்க, கண்ணாடி மாதிரி பார்க்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி பருப்பு இருக்கும் பாருங்க, அந்த பழம் தான் ருத்தம் என்பது. அது மாதிரியான பழங்கள் ஏன்னா அதுதான் விழக்கூடிய நிலையில இருக்கிறது, காய் விழாது. அப்ப நீங்க லேசா உழுக்குங்க, உழுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேரித்த பழத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிறார். வருடத்தில் ஒரு முறை காய்க்கும் என்றாலும் வருடம் முழுவதும் கிடைக்கும். வருடம் முழுவதும் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுகின்ற அளவுக்கு தகுதியான பழம் பேரித்த பழம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஜூ அருள் பைத்தின் இன்னஹும் தமர். ஒரு வீட்டுல பேரித்த பழம் இருந்தா அந்த வீட்டுல உள்ளவங்க பசித்து இருக்க மாட்டார்கள். அதாவது அந்த வீட்டுல பசி இருக்காது. இங்க ரெண்டு அர்த்தம் வைக்கலாம். ஒன்று வெளிப்படையான அர்த்தம், அது என்னன்னா வீட்டுல ஒண்ணு சாப்பாட்டுக்கு இல்லைங்க, பசியா இருக்க, பேரித்த பழத்தை வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. பசியை போக்கும் உணவுதான் பேரித்த பழம். ஒரு பழத்தை சாப்பிட்டா கூட பசியை போக்கக்கூடிய தகுதி உள்ளது. அதனால பேரித்த பழத்தை வச்சுக்கிட்டு நாம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, பசியா இருக்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை மீது நம்பிக்கையோட நாம செஞ்சா, நம்ம வீட்டுல எப்போதும் பேரித்த பழம் வச்சிருந்தா நம்ம வீட்டுல யாரும் பசியோடு இருக்க வேண்டிய தேவை, அதாவது வறுமை ஏற்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய அந்தரங்க பொருள், பேரித்த பழத்தை நாம வச்சிருந்தா நம்ம வீட்டுல வறுமை ஏற்படாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தும் இந்த ஹதீஸ்ல அடங்கி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னைக்கு பழங்களை நமக்கு கொடுத்தார். ஏராளமாக விதவிதமான எல்லாமே இம்போர்ட் செய்யப்படுகிறது. எல்லா நாட்டில் உள்ள பழங்களையும் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதை தந்துகிட்டு இருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல மாத கணக்கில் அனுப்பைங்க ரொட்டி சமைப்பதற்கு, இறைச்சி சமைப்பதற்கு. அப்ப அந்த நேரத்தில் அவர்களுக்கான உணவு என்பது பேரித்த பழமும் தண்ணீர். அதுக்காட்டி பேரித்த பழம் மரம் மாதிரி குடிச்சு வச்சிருப்பாங்க என்பது அர்த்தம் இல்ல. ஒரு பேரித்த பழத்தை தின்னுட்டு ஒரு வேளை தண்ணியை குடிச்சுட்டு அந்த பசி போயிடும். அந்த ஒரு நாள் பசியை போக்குவதற்கு அந்த பழம் போதுமானதாக இருக்கும். அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற திண்ணை தோழர்கள் பசியில் அப்படியே உருண்டு கொண்டு சுருண்டு கொண்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஆளுக்கு 2 பேரித்த பழம் கொடுத்தாங்க. இந்த 2 பேரித்த பழத்தை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, இன்றைய நாள் முழுவதும் உங்களை பசி இல்லாமல் அது பாதுகாக்கும் என்று சொன்னாங்க. ஒரு பழம் 2 பழமா இருந்தா கூட அது பசியை போக்க வல்லது என்பது இந்த ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது. அது மட்டுமல்ல, தினமும் காலையில அதிகாலையில வெறும் வயிற்றுல பேரித்த பழம் சாப்பிடுவது, வாய்ப்பு இருந்தா அஜுவா பழம் சாப்பிடுவது. ஒரு 7 பழம், அஜுவா பழம்ங்கிறது நல்ல விலை கூட்ட உள்ளது. ஒரு 7 பழம் தினமும் பேரித்த பழம், அது இல்லைன்னா சாதாரண பேரித்த பழம் 7 பழம் தினமும் காலையில ஒருவர் சாப்பிட்டார். அல்லது 7 இல்லைன்னு சொன்னா நபியோட 3 5 நம்ம வளமையா டெய்லி அதிகாலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு கொண்டு வந்தா அந்த பேரித்த பழத்தை போல சிறந்த ஆன்டிபயாட்டிக் எதுவுமே கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடலுக்குள்ள அது கொண்டு வரும்.
இன்னரா திரியாக்குல் அவ்வளல் புக்ரா என்று நபி அவர்கள் சொன்னார். முதல் காலை பொழுது, காலையில முதல்ல நீங்க பேரித்தம்பழம் சாப்பிட்டால் அது திரியா அப்படின்னு சொன்னாங்க அரபியில. தமிழ்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. தமிழ் நமக்கு புரியாது, அரபி புரியாது, ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஆங்கிலம் நமக்கு லேசா. இது ஒரு செய்தி, பேரித்தம்பழம் சம்பந்தம். இரண்டாவது ஒரு செய்தி என்னன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிலை என்பது பிரசவ நேரத்தினுடைய நிலை. அல்லாஹ் தண்ணியை குடிக்க சொல்றான், பேரித்தம்பழத்தை சாப்பிட சொல்றான். இந்த ரெண்டையும் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, பிரசவ நேரம் ஒரு பெண்ணுக்கு சங்கடமாக இருந்தால் அந்த சங்கடத்தை தீர்ப்பதற்கு பேரித்தம்பழம் மிகச்சிறந்த மருந்து என்று நமக்கு அறிஞர்கள் விளக்குகிறார். அந்த நேரத்தில் பிரசவ நேரத்துல குழந்தை பெறுவது என்பது கடினமாக இருக்குது, வலி வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான கட்டத்துல பேரித்தம்பழங்கள் என்பது வலியை கொண்டு வந்து பிரசவத்தை எளிதாக்கும் என்று இந்த ஆயத்தின் வழியாக அறிஞர்கள் நமக்கு தான் லா கைர மினார் ரூபமே என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் பேரித்தம்பழத்தை விட மிகச்சிறந்த பலம் தரக்கூடியது எதுவுமே கிடையாது என்று சொல்கிறார்கள். அந்த கடைசி கட்டத்துல பிரசவ நேரத்துல பேரித்தம்பழம் சாப்பிட்டா பிரசவத்தை எளிதாக்கும் அப்படின்னா, ஒரு பெண்ணு கருத்தரித்த காலத்திலிருந்து தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே வந்தாலும் வச்சுக்கிடுங்க, அது எப்பேற்பட்ட நல்ல பலனை தரும் அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த விஷயங்களை வைக்கும் போது டாக்டர் அப்படி சொல்லலையே. டாக்டர் ஏன்னா இன்னைக்கு கருத்தரித்த நாள் முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாம் மாத்திரை வச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சில கருத்தரிப்பு வார்த்தைகள் தான் வருது. கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, டாக்டர் போய் பாருங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மருந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க, குழந்தை உங்களுக்கு நிச்சயமாக தணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால டாக்டர் சாப்பிட்டு இருக்கேன், குழந்தை தணிப்பதற்கு மருந்து சாப்பிட்டு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு காலம் மாத்திரை மருந்துல தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பெண்ணு குழந்தை உண்டான காலத்துல இருந்து அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்த பிறகு பார்த்தா அறமாறு முழுவதும் மாத்திரையா இருக்கும் டானிக்காரு. இயற்கை உணவுக்கு எந்த விதமான முகாந்திரமும் நம்மகிட்ட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சூழல்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு காலத்துல கைப்பக்குவமான மருந்தை கொடுத்தாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும், 25 வருஷத்துக்கு முன்னால தான் கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை பெற்ற பெண்களுக்கும் கைப்பக்குவமான மருந்துகள் தான். அதுல பேரித்தம்பழம், கருப்பட்டி, தேனை, கருவானை ஆகிய பொருட்கள் மிக முக்கியமான இடம் பெற்றிருச்சு. இந்த பொருட்கள் மிக முக்கியமாக இடம் பெற்றிருச்சு. வந்து குழந்தை பெற்ற வீட்டுல குழந்தை பெற்றதுக்கு பிறகு ஒரு சில நாளுக்கு பிறகு வந்து மருந்து எரிப்பாங்க, புள்ள பெற்ற மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குவே தனிய கடைகள் இருக்கு. அங்க போய் நம்ம விவரத்தை சொன்னா போறவன்னு சொல்ல வேண்டாம். புள்ள பெற்ற மருந்துக்கான சாமான் தாங்கன்னு சொன்னாலே போதும். மாரிமுத்து முதலியார் அப்படியே வருஷங்க எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவார். நாளைக்கு பக்குவமான பெண்கள் வீட்டுல உட்கார்ந்து அதை என்னென்ன செய்யறத செஞ்சு உரல்ல போட்டு இடிச்சு அதுல தேவை, கருப்பட்டி, மற்ற விஷயங்கள் எல்லாம் போட்டு அவங்க சொன்ன மாதிரி அப்படியே கைப்பிடி அளவுக்கு பிடிச்சு 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 தூச்சல்ல போட்டு வச்சிருவாங்க ஒவ்வொரு பிடி. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிடி அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், எந்த வாசமும் வராத அளவுக்கு, பூசணித்து போகாத அளவுக்கு அப்படியே இருக்கும். ஒவ்வொரு பிடி கொடுப்பாங்க. அதே நேரத்துல அந்த பெண்ணுடைய கணவர் வரும்போது அவருக்கு இந்த நீ பிடி ஒண்ண அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிடி கொடுப்பாங்க. எதுக்குன்னா மருத்துவரும் நல்ல தகுதியா இருக்கணும் இல்லையா? அடுத்த ஒரு குழந்தைக்கு அவரும் தயாராகணும், இவங்களும் தயார், குழந்தை பாக்கியம் பெருகிக்கணும். இப்ப என்னன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்ற டாக்டர் சொல்லிடுறாரு ஒரு 4 வருஷத்துக்கு நீங்க அடுத்த குழந்தைக்கு தயாராகக்கூடாது. ஆனா அப்போ கைப்பக்குவமா இருக்கிற காலத்துல அந்த மாமியார்கள் வந்து இந்த நீ ஒரு பிடி பிடி அப்படின்னு கொடுக்கிறவங்க வந்து 40 நாளைக்கு பிறகு நீங்க எப்ப வேணாலும் தயாரா இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த உடம்ப இந்த மருந்துகள் தயாரிப்படுத்தி வச்சுச்சு. 40 நாள் முடியும் பொழுது அடுத்த தொழில் பார்ப்பதற்கு, குறிப்பாக தறியில இறங்கி தறி செய்யக்கூடிய அளவுக்கு குழந்தை பெற்ற பெண்ணுடைய உடல் பக்குவமான காலம் கொண்டு இருந்தது. ஆனா 4 வருஷம் ஆனா கூட கைக்குள்ளிய வச்சுக்கிட்டு இருக்க, என்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மருமக்கமார்களை இன்னைக்கு நம்ம பார்க்கிறேன்னா, நாம் நமக்காக சொல்லப்பட்ட அந்த மருந்துகள் என்ற உணவுகள் இருக்கிற
உணவே மருந்தாக இருந்த அந்த நிலைகள் எல்லாம் நம்முடைய கைமீறி போய்விட்டது. ஆனால் குர்ஆன் நமக்கு இன்னமும் சொல்லி காட்டுகிறது, இது போன்ற பெண்களுக்கு பேரிச்சம்பழம் மிகச்சிறந்த உணவும் என்று. அல்லாஹ் தஆலா நல்ல வாய்ப்புகளை நமக்கு தர வேண்டும். அதிலேயும் குறிப்பாக நான் இறுதியாக முடிவு வருகிறேன். பேரிச்சம்பழத்துக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது, நாம விரிவா பேசியிருக்கோம். ஷரியத்துல இபாதத்துக்குள்ளேயும் பேரிச்சம்பழத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க. குர்ஆன் பேரிச்சம்பழத்தின் சிறப்பை தொட்டு வைக்கிறது. நபி அவர்கள் விரிவாக எடுத்து சொன்னாங்க. அதே நேரத்தில் நமக்கு இபாதத்துக்குள்ளேயே என்ன வருதுன்னா, நாம் நோன்பு திறக்கும் பொழுது பேரிச்சம்பழத்தை வைத்து நோன்பு திறப்பது சுன்னத். சுன்னத் அப்படின்னு வரும்பொழுது இபாதத்துக்கு நோன்பு திறக்கலாம். ஒருத்தர் ரோஸ் மில்க் குடிக்கிறார், ஒருத்தர் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறார், ஒருத்தர் வரைய கடிக்கிறார், ஒருத்தர் நோன்பு குடிக்கிறார். அது அவரவர் விருப்பம். ஆனா பேரிச்சம்பழமும் தண்ணீரும் இந்த ரெண்டையும் முதல்ல அவர் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பிஸ்மில்லாஹ் சொல்லி நோன்பு திறந்தார் அப்படின்னு சொன்னா இது சுன்னத். ஹதீஸ்ல வருது, நீங்க நோன்பு திறக்கும் பொழுது பேரிச்சம்பழம் தண்ணீர் ரெண்டையும் வைங்க. மாவும் தஹூரும் தமரத்தும் தையிபுன், தூய்மையான பழம் சுத்தமான தண்ணீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு வகையில இது இபாதத்துக்குள்ள வருது. இரண்டாவது, அந்த பசியாக இருந்த அந்த உடம்புக்குள்ள முதல் உணவான இந்த ரெண்டும் போகும் பொழுது அந்த உடம்புக்கு அது மிகப்பெரிய நன்மை தருகிறது என்பது ஹதீஸினுடைய கருத்து அமைகிறது. இது ஒரு வகையில் இபாதத்துக்குள்ள வருது. ரெண்டாவது, நம்ம வீட்டுல குழந்தை பிறந்துட்டா குழந்தைக்கு முதல்ல சீனி தண்ணி தொட்டு வைப்பாங்கல்ல, சேலை தொட்டு வைத்தல். அதுக்கு கண்டதெல்லாம் கொடுக்கிறத விட ஒரு நல்ல பக்குவமான குர்ஆன் ஓதக்கூடிய எடுத்து செய்யக்கூடிய ஒரு பெரியவர் அல்லது மார்க்க அறிஞருடைய நாவல பேரிச்சம்பழத்தை வெண்ணி அந்த சாறை எடுத்து குழந்தை வாயில வச்சுட்டா இதுக்கு பேரு தஹ்னீ என்று சொல்லப்படும். இதுவும் சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குழந்தைக்கு பேர் வைத்தாலும் பேரிச்சம்பழத்தை தன்னுடைய நாவில் பெற்று அதன் சாறை எடுத்து குழந்தைகளுடைய வாயில வைப்பார்கள். முதல் உணவாக அது சுவைக்கின்ற முதல் தாய்ப்பாலுக்கு முந்தி முதல் உணவாக அது சுவைக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில அங்கேயும் சுன்னத்துடைய இடத்துக்கு இந்த பேரிச்சம்பழம் என்பது வருகின்றது. ஆகவே அல்லாஹ் நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் தந்த அருள்